வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பிஜிடிஆர்பி யூனிட் 5ல் இருக்கக்கூடிய அந்த ஓஆர்டி சிடியை பற்றி பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷனில் இருக்கக்கூடிய ஆக்டன் ரூல், ஆக்சியல் ஹாலோகீட்டன் ரூல், அதாவது சிடி அண்ட் ஓஆர்டியோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிட்டர்மினேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் சர்க்குலர் டைகோரிசம் அண்டு ஆப்டிக்கல் ரொட்டேட்டிவ் டிஸ்பர்சன். இதை பேஸ் பண்ணி எந்த லான்னு சொன்னால் ஆக்டன் ரூல். ஓகே, அதுக்கு தான் இன்னொன்று என்ன சொன்னால் ஆக்சியல் ஹாலோகீட்டன் ரூல்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சியல் ஹாலோகீட்டன் ரூல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இட் ஸ்டேட்ஸ் தட் த எஃபெக்ட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஆஃப் அன் ஆக்சியல் குளோரினோ புரோமினோ அயோடினோ, ஃப்ளூரின் ஆட் பண்ண முடியாது. எதுனா அந்த கீட்டோ குரூப்புக்கு பக்கத்தில் ஆட் பண்ணோம்னா என்ன விதமான எஃபெக்ட் இருக்குது அதை சொல்கிறது தான் ஆக்சியல் ஹாலோகீட்டன் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் இஸ் கீட்டோ குரூப், அதுக்கு ஆல்ஃபா பொசிஷனில் யார் ஃப்ளூரினை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹாலஜன்ஸ். அதே மாதிரி இதோட ஆல்ஃபா பொசிஷன் இங்கே. ஓகேங்களா, அதை வச்சு இது வந்து பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்டாக நெகட்டிவ் காட்டன் எஃபெக்டான்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இது வியூ இப்படி பார்க்குறீங்க. இந்த பேனா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே ஐ வந்து உங்கள் ஐ இங்கே இருக்குது, நீங்கள் வியூ பண்ணுறீங்க. இது என்னது, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அப்போ இதிலேருந்து ஆக்சியலுக்கு ரைட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஏன்னா வியூ வந்து இங்கேருந்து பார்க்குறீங்க, பார்க்குறப்ப கீட்டோ குரூப்புக்கு நெக்ஸ்ட்டு பொசிஷனில், அதாவது இந்த பக்கம் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஃபார்ம் பாருங்கள். செகண்ட் ஃபார்ம் வியூ இங்கே இருக்குது, இப்படி இருக்குது வியூ. ஸோ வியூ இப்படி பார்க்குறீங்க, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அப்போ லெஃப்ட்டில் தான் ஆக்சியல் இருக்குது, அதனால் நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட். ஓகேங்களா, இதை தான் கீழே எழுதியிருக்கேன், அப்படியே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் ஆன் த ரைட் ஆன் த வியூ இஸ் கால்ட் அ பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். இங்கேருந்து தட்லி அந்த வியூ இதுக்கு ரைட்டில் இருக்குது, அதை ப்ரெசன்ட் ஆன் த ரைட் ஆன் த வியூ, இதுலேருந்து கார்பனிக் குரூப்லேருந்து அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். அதே நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்குறீங்க, ஸோ மெத்தில் குரூப் எங்கே, அதாவது மெத்தில் குரூப்பில் ஹாலஜன் குரூப் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் இருக்குது, ப்ரெசன்ட் ஆன் த லெஃப்ட் ஆன் த வியூ இஸ் கால்ட் அஸ் அ நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட். இது சிம்பிளாக பார்த்து சொல்லிடலாம். அட் த சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கலாம்னு சொன்னால் நீங்கள் எஸ்ன்னு தான் சொல்லணும், ஆறுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்டாக இருந்தால் எஸ் கான்ஃபிகரேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லீவோரேட்டரியாக இருக்கும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கங்க, ரிமைனிங் உள்ள டீட்டெயிலாக படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போதும். ஸோ பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட் என்ன கான்ஃபிகரேஷனாக எஸ் கான்ஃபிகரேஷன், என்ன ரொட்டேட்டரி லீவோரேட்டரி. அதே நெகட்டிவ் கான்ஃபிகரேஷன், நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட் இருக்குது, என்ன கான்ஃபிகரேஷன், அப்படியே ஆப்போசிட், ஆறு டெக்ஸோரேட்டரி. ஓகேங்களா, சரி. இதில் ஓஆர்டி கர்வு பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்டாக இருந்தால் என்ன கர்வு இருக்கும், டீட்டாவுக்கும் லேம்டாவுக்கும் எடுக்கிறீங்க. அப்போ இது பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னா ஃபஸ்ட்டு பீக்கு தென் ஃபாலோட் பை ட்ரஃப். ஓகேங்களா, இல்லாட்டி பீக் அட்டு ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ், ஹையர் வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி கிடையாது, ஹையர் வேவ் லென்த் அப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். இப்போ நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னா இங்கேருந்து ஹையர் வேவ்லேருந்து லோயர் லெவல் வந்து மூவ் பண்ணுறீங்க. ஸோ மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ட்ரஃப்பு தென் ஃபாலோட் பை பீக். அப்போ இது வந்து ட்ரஃப், இது பீக். அப்போ பீக் ட்ரஃப் அஸ் அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா இது என்ன சொன்னால் நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டன் ரூலு, இந்த மாதிரி சைக்ளோஹெக்சேன் போட்டாச்சு, சேர் ஃபார்ம், இது கீட்டோன், இது 1வது குரூப்புன்னு சொல்லியாச்சு. இங்கே சப்ஸ்டியூஷன் வர முடியாது, ஏன்னா 1 2 3 4 சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ நோ சப்ஸ்டியூஷன் அட் 1 பொசிஷன். இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. இந்த 2 வந்து ஆறுன்னு போட்டிருக்கேன், அதனால் ரைட்டுன்றதுனால ஆறுன்னு சொல்லியிருக்கேன், இது ரைட்னால ஆர். இந்த 4ல் எந்த சப்ஸ்டியூஷன், அதாவது ரைட்டோ லெஃப்ட்டோ கொடுக்கல, ஏன்னா இந்த 4th பொசிஷனில் யார் இருந்தாலும் காட்டன் எஃபெக்டை அஃபெக்ட் பண்ணாது, அதனால் இதை நான் அப்படியே வெறும் 4ன்னு கொடுத்துருக்கேன். இது லெஃப்ட்டு 5, லெஃப்ட்டு 6. சரி, இப்போதைக்கு இந்த நம்பரிங் தெரிஞ்சு வச்சுங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப புரியுதான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம அப்படி போட்டிருக்கோம், 1 2 3 4 5 6ன்னு பிடிச்சிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கீங்க, இதுக்கு இந்த பக்கம் இருக்குது ரைட், இது லெஃப்ட்டு. ஓகே, இப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ இந்த 1வது இடத்துலையும் 4வது இடத்துலையும் 1வது இடத்துல சப்ஸ்டியூஷனே வராது, ஆனால் 4வது இடத்துல எந்த சப்ஸ்டியூஷன் இருந்தாலும் தெர் இஸ் நோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் எஃபெக்ட். ஓகேங்களா, சரி, அது தெரிஞ்சு வச்சுங்க. அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டியூஷன் அட் 4th பொசிஷன், C4 பொசிஷன்,
மேக் நோ கான்ட்ரிபியூஷன் டு த காட்டன் எஃபெக்ட். இல்லைனா லையிங் இன் த எனி ஆஃப் த பிளேன் டிவைடிங் த ஆக்டன் மேக்ஸ் நோ கான்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு ஆக்சியல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இது ஆக்சியல், இது ஈக்குவட்டோரியல். இப்போ பிளேனில் இது மேலே பிளேன்லேயே விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துலேயே அந்த பிளேன். அப்போ ஆக்சியல் விழுகலை, இந்த ஈக்குவட்டோரியல் வந்து பிளேன்லேயே விழுகுது. அப்போ ஈக்குவட்டோரியலில் இங்கனுக்குள்ளே 6வது பொசிஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஈக்குவட்டோரியலுக்கு தான் அவ்வளோவா கான்ட்ரிபியூஷன் பண்ணாது. அப்போ ஆக்சியல் இருக்குது, பிளேனில் விழுகலை. சரி, இங்கே பிளேன் கிடையாது, இந்த இதில் வச்சுருக்கோம், பிளேனில் விழுகலை. அப்போ ஈக்குவட்டோரியல் இருக்குது காட்டன் எஃபெக்ட் கொடுக்கும், ஆனால் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஆனால் ஆக்சியல் இருக்குது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இப்போ இதை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம். இந்த ரூலை ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? சப்ஸ்டிடியூஷன் அப்பர் லெஃப்ட். இல்லையா, இது மேலே, இது வந்து லோயர், இது மேலே அப்பர். அப்பரில் லெஃப்ட்டு, லோயரில் ரைட். இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. அதாவது இதுவும் பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட், இதுவும் பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். எந்த இடத்துல? 2வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். அதுதான் லோயர் ரைட்டு, அப்பர் லெஃப்ட்டு. அதுதான் இந்த சப்ஸ்டிடியூஷன் அப்பர் லெஃப்ட். இது அப்பர் லெஃப்ட் அண்ட் லோயர் ரைட் மேக் அ பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு த காட்டன் எஃபெக்ட். இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்டாங்கன்னா சொல்ல தெரியும். நெக்ஸ்ட் 2வது பாயிண்ட்டு, த சப்ஸ்டிடியூஷன் அப்பர் ரைட்டு லோயர் லெஃப்ட். பாருங்கள், த சப்ஸ்டிடியூஷன் அட் அப்பர் ரைட்டு லோயர் லெஃப்ட். அதுதான் 2வது பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். த சப்ஸ்டிடியூஷன் அப்பர் ரைட் அண்ட் லோயர் லெஃப்ட் மேக் நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு த காட்டன் எஃபெக்ட். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4th கொஸ்டின் எதுவுமே பார்த்தோம். 4வது இடத்துல இருந்துச்சுன்னா எந்த கான்ட்ரிபியூஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, தென் இதே ஆக்சியலாக இருந்துச்சுன்னா இந்த குரூப் ப்ரெசன்ட் இன் ஆக்சியல், அதாவது காட்டன் எஃபெக்ட் கிடைக்குது, அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறீங்க. அது ஆக்சியலாக இருந்துச்சுன்னா மோர் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும், மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன். இந்த குரூப் ப்ரெசன்ட் இன் த ஆக்சியல் மீன்ஸ் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த காட்டன் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஸோ அப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சியல் ஹாலோஹீட்டோனில் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சீனில் சைக்ளோஹெக்சேன் ரிங்கு 3வது பொசிஷன் 1 2 3. 3rd பொசிஷனில் ஒரு பிஆர் இருக்குது. பட் இந்த பிஆர் என்னவாக இருக்குன்னா ஈக்குவட்டோரியல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஈக்குவட்டோரியல் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? சேர் ஃபார்ம். இது சேர் ஃபார்மில் எழுதியாச்சு. ஓகே, இங்கே இருக்குது. இது 1 2 3 1 2 3 என்ன பொசிஷனில் இருக்குது? ஈக்குவட்டோரியல் இருக்குது. ஆக்சியல் இல்லாமல் ஈக்குவட்டோரியல் இருக்குது. இப்போ இது என்ன காட்டன் எஃபெக்ட்னு கண்டுபிடிக்கணும். ஈஸி தான். என்ன கண்டுபிடிச்சி என்ன போட்டிருக்கோம்? இதை போடுங்க, பெரிய பாக்ஸ் மாதிரி போடுங்க. இதை பிரிச்சுக்கோங்க. இது 1, இது 4. அப்போ இது 2 3 4 5 6. ஓகே, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். நம்மளுக்கு தெரிஞ்சு இது நம்மளுக்கு டக்குன்னு போட தெரியும். இப்போ எத்தனாவது பொசிஷன்? 1 2 3 எனக்கு சொல்லியிருக்கேன். இது ரைட் 2, இது ரைட்டு 3. ஓகேங்களா, ரைட்டு 3. அப்போ இது ரைட்டு 2, இது ரைட்டு 3. இல்லைனா நீங்கள் ரைட் 3 சொல்ல தெரியலனா நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கணும். 1 2 3 போட்டாவே போட்டாச்சு. இப்போ எந்த இடத்துல இருக்குது? ஆக்சியல் இல்லாமல் ஈக்குவட்டோரியல் இருக்குது. அப்போ இது என்ன காட்டன் எஃபெக்ட்? நெகட்டிவ் பொசிஷன் 3வது இடத்துல நெகட்டிவில் இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட் நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட். பட் ஸ்ட்ராங்காக ஸ்மாலான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல்னால் என்ன சொல்கிறோம்? ஸ்மால் கான்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கோங்க. அதே காம்பவுண்ட் 3rd பொசிஷன், டபுள் பாண்ட் O 3rd பொசிஷனில் இருக்குது, பிஆர் இருக்குது, இங்கே ஆக்சியல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், ரைட்டா லெஃப்டான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ 2வது பொசிஷனில் இருந்தால் இங்கேருந்து பார்க்குறப்ப ரைட்டா லெஃப்டான்னு சொல்லிடலாம். கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் நீங்கள் சொல்லணும். இப்போ 1 2 3 3rd பொசிஷனில் ஆக்சியலில் இருக்குது. ஆக்சியலில் பிஆர் இருக்குது. அப்போ பிஆர் போட்டிங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல ஆக்சியல். ஓகேங்களா, 3வது இடத்துல ஆக்சியல். அப்போ என்ன சொல்லலாம்? இந்த இருக்கு இல்லையா, 1 2 3 ஈக்குவட்டோரியலுக்கு பதிலாக ஆக்சியல் இந்த இடத்துல இருக்குது. பிஆர் வந்து இங்கே இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட் பட் மோர் கான்ட்ரிபியூஷன்.
இது நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட் தான், சின்னு போடுறேன் காட்டன் எஃபெக்ட். பட் என்னவா இருக்குது, ஸ்மாலாக ஸ்ட்ராங்கானா ஸ்ட்ராங். ஓகேங்களா, இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது கொஷின் இருக்குது. டபுள் பாண்ட் ஓ, இந்த இடத்துல பிஆர் இருக்குது, ஈக்குவட்டோரியல் இருக்குது. அது அப்படி எழுதலாம், சைக்ளோஹெக்சேன் இந்த மாதிரி போட்டாச்சு, சைக்ளோஹெக்சேன். இது லெஃப்டாக ரைட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதிலே போடுங்க 1, இந்த இடத்துல 2. ஆனால் என்னவாக இருக்குது, ஈக்குவட்டோரியலாக இருக்குது, ஈக்குவட்டோரியல் கொஷினில் பிஆர். ஓகேங்களா, சரி. எத்தனாவது இடத்துல, ரெண்டாவது கொஷின். ஸோ ரெண்டாவது கொஷினில் ஈக்குவட்டோரியல் இருக்குது. அப்போ இந்த நம்ம இதுக்கு வந்துடுங்க. இது ஒன்றாவது கொஷின், இது ரெண்டாவது கொஷின். ஆக்சியல் இது, ஈக்குவட்டோரியல் இது. அப்போ கான்ட்ரிபியூஷன் லெஸ். பட் என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட்டு, பட் ஸ்மால். ஏன்னா ஈக்குவட்டோரியல் இருக்குது. சரி, இப்போ அதே செகண்ட் பொசிஷன், நாலாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே செகண்ட் பொசிஷன் தான், பட் அதே பிஆர் தான், பட் ஆக்சியல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி போட்டாச்சு, ஆக்சியலில் பிஆர் இருக்குது. அப்போ என்ன கான்ட்ரிபியூஷன், இந்த கிளியர் டயக்ராம். ஸோ 1, 2 இந்த இடத்துல இருக்குது, ஆக்சியலில் இருக்குது. ஸோ இது மேலே வச்சிருந்தா தான் லெஸ் கான்ட்ரிபியூஷன், நோ கான்ட்ரிபியூஷன். இது நோ கான்ட்ரிபியூஷன். இந்த பிளேனில் வைக்கிறீங்க, இந்த பிளேன் வைக்கிறீங்க நோ கான்ட்ரிபியூஷன், இந்த பிளேனில் வைக்கிறீங்க நோ கான்ட்ரிபியூஷன். சரி, ஆனால் ஆக்சியலில் இப்படி வச்சிடக்கூடாது பிளேன். அப்போ இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குது, பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட் தான். ஏன் பாசிட்டிவ்னு சொன்னோன்னா இந்த இடத்துல வந்துருக்கு, ப்ளஸில் வந்துருக்கு பாசிட்டிவ். ஆக்சியல்னால என்ன சொல்ல போகிறீங்க, ஸ்ட்ராங்குன்னு சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து அஞ்சாவது எக்ஸாம்பிள், ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், ஃபோர்த்து கொஷின். செகண்ட் தேர்டு பார்த்தாச்சு, ஃபோர்த்து கொஷின். இந்த இடத்துல ஒரு பிஆர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஆக்சியல் இருந்தாலும் சரி, இல்லைனா ஈக்குவட்டோரியல், ரெண்டு ஒரே இதில் சொல்லிடுறேன், ஆக்சியல் ஆர் ஈக்குவட்டோரியல். ஃபோர்த்து கொஷினில் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் டபுள் பாண்ட், ஆக்சியல் இருக்கக்கூடிய ஒரு பிஆர் ஆர் டபுள் பாண்ட் ஓ, ஈக்குவட்டோரியல் இருக்கக்கூடிய பிஆர். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நாலாவது பொசிஷனில் எந்த சப்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் நோ கான்ட்ரிபியூஷன் டு த காட்டன் எஃபெக்ட். அப்போ காட்டன் எஃபெக்ட் இங்கே என்ன கிடையாதுன்னா கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு கேட்பாங்க, சொல்லலாம். நம்ம 2012 டிஆர்பியில் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது பாசிட்டிவாக நெகட்டிவாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு டெக்லைன் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்டெராய்ட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு 3 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இது புரிஞ்சால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா இந்த இதை கொடுத்து கேட்டாங்கன்னா என்ன காட்டன் எஃபெக்ட்னு கரெக்டாக சொல்ல தெரியும். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், த செக்டார் வித் மோஸ்ட் கார்பன் in it will make the major contribution to the sign of the cotton effect. அது என்ன ரீசன் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு இல்லையா, இந்த இருக்குது கீழே இருக்குது. இப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு மைனஸ். இது நம்மளுக்கு தேவையானது ஃப்ரண்ட் மட்டும் இருக்கனால நான் அங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போட்டேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கார்பன் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 கார்பன், 7 கார்பன் பாசிட்டிவ் சைடு தான் இருக்குது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த கார்பன் பாசிட்டிவ் சைடு இருக்கிறதுனால இதை பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு சொல்லலாம். அதை தான் அந்த செக்டார் அப்படின்றது தான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. த செக்டார் வித் மோஸ்ட் கார்பன் இன் இட் வில் பி மேக் த மேஜர் கான்ட்ரிபியூஷன். எந்த பக்கம் மோஸ்ட் கார்பன், எந்த செக்டார் மோஸ்ட் கார்பன் சைடு இருக்கோ அந்த சைன் என்ன செய்யணும், அதுதான் காட்டன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் determination of absolute configuration of trans 10-methyl 2-decalone இல்லாட்டி trans 10-methyl 3-decalone எது கொடுத்தாலும் சரி. 10-methyl decalone கொடுத்துருக்காங்க, அது 1வது இடத்துல இருந்தாலும் சரி 2வது இடத்துல இருந்தாலும் சரி. அதில் 2 விதமான கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஒன்று ப்ளஸ் என்என்சியோமர், இன்னொன்று மைனஸ் என்என்சியோமர். ஒன்று வந்து ப்ளஸ் என்என்சியோமர்ஸ் என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் என்என்சியோமர் அதாவது ப்ளஸ் ட்ரான்ஸ் 10-methyl 2-decalone என்ன காட்டன் எஃபெக்ட்னா நீங்கள் அப்ளை பண்ணவே வேணாம், பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு போட்டுருங்க. ஓகேங்களா, இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொன்று இருக்குது. ட்ரான்ஸ் 10-methyl 2-decalone அது வந்து மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் என்னென்னா நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு போடுங்க. ஆனால் சில புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மைனஸ், அதாவது இந்த இடத்துல ப்ளஸ் ஒரே லைன் தான், ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு ட்ரான்ஸ் 10-methyl 2-decalone பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட் தான். சரி,
இந்த இடத்துல அந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு கொடுத்து trans 10-methyl 2-decalone ரெண்டு விதமான ஐசோமர் இருக்குது. ப்ளஸ்ஸும் வருது மைனஸும் வருது. அது மோஸ்ட்லி வந்து ப்ளஸ் காட்டன் எஃபெக்ட் தான் சொல்கிறாங்க. ஆனால் சில இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ளஸ் என்ஹான்சியோமர் சோர்ஸ் நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதர் என்ஹான்சியோமர் என்னவாக இருக்கும்னா அதர் என்ஹான்சியோமர்னால் இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ், அதாவது டெக்ஸ்டோ இல்லாமல் லீவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட் தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை பார்த்து வச்சுங்க. இல்லையா ஷார்ட்டாக டயக்ராம் கொடுத்து கேட்டாங்கன்னா இப்போ இது என்ன ஃபார்ம், இது ட்ரான்ஸ் டெக்கலின் நம்ம பார்த்துருக்கோம், இது வந்து ட்ரான்ஸ். ஸோ ட்ரான்ஸ் இந்த பக்கம் வி இப்படி இருக்குது, வி இங்கே இருக்குது. அப்போ இந்த மெத்தில் சப்ஸ்டிடியூஷன் ரைட் சைடு இருக்குது. அப்போ கண்டிப்பாக காட்டன் எஃபெக்ட் பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட் தான் வரும். அதாவது காட்டன் எஃபெக்ட் பாசிட்டிவ் ஞாபகம் வச்சு இந்த இடத்துல எழுதிங்க பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். இந்த மாதிரி கொடுத்து கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு போடுங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வியூ பண்ணுறீங்க, இந்த கார்பன் வந்து இப்படி வியூ பண்ணுறீங்க. ஸோ மெத்தில் குரூப் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, அதனால் நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு சொல்லுங்கள். படம் கொடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு சொல்லிடலாம். இன்கேஸ் இப்படி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் என்ஹான்சியோமர் சோர்ஸ் பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்ஹான்சியோமர் ஆஃப், அதாவது என்னென்னா இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, trans 10-methyl 2-decalone அது வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட். மைனஸ்ன்னு கொடுத்தா நெகட்டிவ் காட்டன் எஃபெக்ட் தான் போடணும். ஆனால் சில புக்கில் அந்த மைனஸுக்கும் பாசிட்டிவ் காட்டன் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ORD அண்ட் CD எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அது பார்க்காம பார்த்தீங்கன்னா இது புரியாது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் தான் அதிக கொஸ்டின் கேட்பாங்க. தேங்க்யூ.